போகுது கல்யாண வேலைலாம்? இப்போதானே சொன்னோம் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம். ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு என் தம்பி ஃபோன் பண்ணுறேன்னா நாங்களும் ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு தான் இருக்கோம் நிச்சயம் வைக்கிறதுக்காக. சின்ன பொண்ணு உங்கள் வீட்டுக்கு தான் வரேன்னு சொன்னா, பார்த்தா இன்னும் ஆளே காணோம். வராளா என்னன்னு தெரில. வருவாடி வருவா, எங்கன்னா நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாடியாவா. மாமியாருக்கு மருமகளும் எதோ சண்டையா என்னமோ. அப்புறம் சொன்னோம் குஷ்பு ஆண்டி என்னை பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தீங்க போல. ஏன் சின்ன பொண்ணு, நீ குஷ்பு ஆண்டி வீட்டுக்கு வரேன்னு தானே சொன்னேன். நீ இங்கே வந்து பார்த்தா நீ ஆளை காணோம். அதான் நாங்கள் 2 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது ஏன் கேட்குற சொன்னோம், நான் முன்னாடியே வந்திருப்பேன். என் மாமியார் கறி டீ கேட்டா, டீ போட்டு கொடுத்ததுக்கு போய் நான் அப்படி பேசுறா பார்த்துக்கேன். ஏன்டி சின்ன பொண்ணு உன் மாமியார் கறி திட்டினா நீ போட்டு கொடுத்த டீ என்ன அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு? இங்க பாருங்க குஷ்பாண்டி, நான் டீலாம் நல்லா தான் போடுவேன், கேவலமாலாம் போட மாட்டேன். சின்ன பொண்ணு, அதுக்கேண்டி உன் மாமியார் கறி திட்டினா டீ போட்டு கொடுத்ததுக்கு? அதுவா சொன்னோம், டீ போடும்போது பக்கத்துல சக்கரைக்கு பதிலாக உப்பு இருந்துச்சு, அதை போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கே மாமியார் கறி அந்த பேச்சு பேசுறா. ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சாதான் என்னவா? ஏண்டி சின்ன பொண்ணு, சக்கரைக்கு பதிலாக உப்பு போட்டு கொடுத்தா எவடி டீ குடிப்பா? அதானே உன் மாமியார் கறி உன்னை திட்டிருக்கா. சரி அந்த கதை போட்டோம். அப்புறமா என் மாமியார் கறியை நான் போய் பாத்துக்கிறேன். 2 பேரும் இப்போ கேப் இல்லாமல் ஒட்டி உட்காந்துக்கிறீங்களே, கொஞ்சம் தள்ளி உட்காந்தா நானும் வந்து அங்கே நடுவில் உட்காருவேன்ல. வந்ததுல நான் நின்றுட்டு இருக்கேன். 2 குந்தானியை சேர்ந்து சோபாவை அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. 2 பேரும் தள்ளி உட்காந்தா நான் வந்து உட்கார மாட்டேன். ஏண்டி ஒன்னு உட்காருது என்ன நாங்களா வேணாவா சொன்னா? நீ தாண்டி நின்றுகிட்டு இருக்காவா, வந்து உட்காரடியே. அத்தை நல்லா இருக்கீங்களா? அத்தை சொர்ணம் ஆண்டி நல்லா இருக்கீங்களா? சின்ன பொண்ணு ஆண்டி நீங்க நல்லா இருக்கீங்களா? வாயா ராதா, அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா வீட்ல? என் மருமக கௌரி நல்லா இருக்காளாயா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. அத்தை சித்ரா எங்க? ராதா சித்ரா ரூம்ல தாமா இருக்கா. ஏன்டி ராதா, உன் மாமியார் கறி வேணா நீ ஆண்டின்னு கூப்பிடலாம். எங்க 2 பேருக்கு என்ன வயசாடியாச்சு, எங்களை ஏன்டி ஆண்டின்னு கூப்பிடுற? அதானே எனக்கு சின்ன பொண்ணுக்கு என்ன வயசாயிருச்சு. ஏமா ராதா எங்களை ஏமா ஆண்டின்னு கூப்பிடுற? ஓ உங்க 2 பேருக்கு இன்னும் வயசு ஆகலையா? சரிங்கக்கா சரிங்கக்கா, இனிமே நான் அக்கானே கூப்பிடுறேன் உங்க 2 பேரையும். இவளுங்க 2 பேரும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாளுங்க வேலை வெட்டி இல்லாம. நீ போய் சித்ரா அவ்வளோதான் இருக்கா, போய் பாருப்போ. ராதா வாடி, நடி அதிசயமா எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்க. அதுவா சித்ரா, உன்னை பார்த்துட்டு போலாம் தாண்டி வந்தேன். ஓ மேடம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படிதானே? நம்பிட்டேம்மா நானு. ராதா எங்க அண்ணன் கார்த்திகை தானே பார்க்க வந்தேன். அண்ணா உங்க ஃப்ரெண்டு கிட்ட ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஏய் சித்ரா, உன்னை தாண்டி பார்க்க வந்தேன். ஏன்டி நம்ப மாட்டேங்கிற சொன்னா? நம்பிட்டேன்டி. ஏ ராதா, எங்க அண்ணனுக்கு உனக்கு ஏதோ சண்டையாடி? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, ஏன் என்னாச்சு? அதுவா ராதா, நேற்று மதியத்துலேருந்து அண்ணன் எதுவுமே சாப்பிடல, அதான் கேட்டேன். என்ன சித்ரா சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாடி உண்மையாக தான் சொல்கிறேன். அண்ணன் ரூமில் தான் இருக்கு, வேணா போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், போயிட்டு வந்துட்டு நான் பார்க்குறேன் ஒன்று. அது வரைக்கும் நீ வீட்லேயே இரு, நான் போயிட்டு வர வரைக்கும். டேய் கார்த்திக், ராதா ஃபோன் பண்ணாளா? என்னடா உம்முனே இருக்க, என்னடா பிரச்சனையாடா ஏதாச்சும்? காலையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணலடா எனக்கு. ஏன்டா ஏதாவது சண்டையா உங்களுக்குள்ள? சண்டைலாம் எதுவும் இல்லடா எங்களுக்குள்ள. முந்தனத்து வந்து ராதாவை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கடா, அதை நினைச்சுதான்டா கொஞ்சம் மனசே ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா கார்த்திக் சொல்றீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தானே போயிட்டு கௌரிய பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்க உங்க அண்ணனுக்கு. அதுக்குள்ள ராதாவை வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற, நம்பவே முடியல என்னால. ஆமாடா, ராதாவை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கடா வந்து. அதுவே மனசு சங்கடமா இருக்குடா எனக்கு. அது மட்டும் இல்லடா, ராதாவை பொண்ணு பார்த்துட்டு போனால அவன் வந்து நேற்று ராதா கிட்ட பஸ் ஸ்டாப்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கான். எதிர்க்க ஒரு பார்க் இருக்குல்ல, அங்க நின்று நான் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னடா அவங்ககிட்ட பேச்சு வேண்டி கிடக்குது சொல்லு நீயே. அதுவே மனசு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குடா. டேய், அவனா வந்து ராதா கிட்ட பேசினா ராதா என்ன பண்ணுவா சொல்லு? அவளும் பயப்படுவாள்ல. ஏன்டா தேவையில்லாம அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதடா, நல்ல பொண்ணுடா அது. ராஜண்ணா நல்லா இருக்கீங்களா? வா ராதா, நல்லா இருக்கேன் ராதா. நீ எப்பமா வந்த? அண்ணா இப்பதான் வந்தேன். சரிடா, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் அப்படியே கிளம்புறேன், எனக்கும் டைம் ஆச்சு. சரிம்மா, நானும் கிளம்புறேம்மா, போயிட்டு வரேம்மா. மாமா நேற்று மதியத்துலேருந்து நீங்கள் சாப்பிடலன்னு சொல்கிறாங்க. ஏன் மாமா சாப்பிடல, ஏன் அப்படி பண்ணுறீங்க? எனக்கு பசிக்கல, அதனால நான் சாப்பிடல. என்ன இப்ப? எதுக்கு மாமா இப்போ வேண்டாம் வெறுப்பா பேசுறீங்க? நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. இப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேண்டாம் வெறுப்பெல்லாம் பேசல ராதா, நல்லா தான் பேசுறேன், புரியுதா? எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடல, அவ்வளவுதான். மாமா என்னை பார்த்தா உங்களுக்கு கோவமா வருதா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ராதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, அதனால தாண்டி நான் உன் மேல கோவப்படுறேன். நீ நேற்று நின்று ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தல, உன்னை பொண்ணு பார்க்க வந்தான்னு சொல்லிட்டு. அதுல இருந்து என்னால தாங்கிக்கவே முடியல ராதா. நீ யார்கிட்ட பேசினாலும் அது என்னால ஏத்துக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாது, புரியுதா? மாமா நானா போய் பேசல மாமா, அவங்களதான் வந்து என்கிட்ட பேசினாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க அதையே சொல்லிக்கிட்டு என்னை கஷ்டப்படுத்துறீங்க. ராதா, நீ எனக்கானவ, புரியுதா? எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம்,
புரியுதா? என்னை தவிர உன்னை யாரும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. புரியுதா? என்னோட உயிரடி நீ, ஏன்டி அதை புரிஞ்சிக்கவே மாட்ற? மாமா எனக்கும் அப்படிதாங்க மாமா. நீங்க தான் என் உயிர், உலகம் எல்லாமே நீங்க தான், புரியுதா? அப்படின்றப்ப உங்களை விட்டுட்டு நான் யாருக்கிட்டே பேசணும் சொல்லுங்க? அவங்களாதான் வந்து நேற்று பேசினாங்க மாமா, புரிஞ்சுக்குங்க மாமா. சரி ராதா, உன்னை புரிஞ்சுக்கிறேன். இனிமே அவன் வந்து பேசினானா நீ பேசக்கூடாது, புரியுதா? அப்புறம் எனக்கு ரொம்ப கோபம் வரும், பாத்துக்க. கண்டிப்பா மாமா, அவர் வந்து எங்க பேசினாலும் நான் இனிமே பேசவே மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் மாமா. உண்மையா சொல்றேன் மாமா, என்னை நம்புங்க மாமா. சரிடி முட்டைக்கண்ணி, உன்னை நம்புறேன், புரியுதா? சரி, சாப்பிட்டியாடி? மாமனுக்கு ரொம்ப பசிக்குதுடி. நேற்று மதியத்துல இருந்து மாமன் சாப்பிடவே இல்லடி. சாப்பாடு எடுத்து வச்சா மாமன் சாப்பிடுவல்ல. மாமா உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா மாமா? மாமா என் கையாலே உங்களுக்கு சமைச்சு போடுற, சாப்பிட்றீங்களா? சரிடி பொண்டாட்டி, சமைச்சு போடுறீ உன் கையால, நான் சாப்பிட்றேன்டி. ராதா, நீ நாளைக்கு சமைச்சு போடு எனக்கு. இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியில போலாமா? மனசே சரியில்லை எனக்கு. சரிங்க மாமா, நீங்க கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனா? என் மாமன் எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். மாமா பசிக்குதுன்னு சொன்னீங்க, இப்ப வெளியில போலாமான்னு கேக்குறீங்க. பசி போயிருச்சா என்ன? ஆமாண்டி முட்டைக்கண்ணி, நீ வந்து பக்கத்துல நின்னல, உடனே எனக்கு பசியெல்லாம் பறந்து போயிடுச்சு, பாத்துக்கியா? ஓ அப்படியா மாமா? சரி வெளியில போலான்னு சொன்னீங்களே, கிளம்பலாமா? ராதா, ஒரு நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். இது யாரு இது? ராதாயா இவங்கிட்ட போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கான்? யாரா இருக்கும்? மாமா என்னை எப்போ மாமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? சீக்கிரமா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. ராதா, கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேர் வீட்டு சம்மதத்தோட உன்னை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், புரியுதா? உன்னை யாருக்கும் நான் விட்டு தரவே மாட்டேன், புரியுதா? ராதா, வெளியில வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? மனசே லேசா இருக்க மாதிரி இருக்குல்ல? மாமா நீங்க கூட இருந்தா எனக்கு மனசு எப்பவுமே லேசாதான் மாமா இருக்கும். ஓ அப்படியா பொண்டாட்டி? ஆமாங்க மாமா, அப்படிதான், புரியுதா?